மேஷம். இன்று உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலம் பெறுவதால் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். பூர்வீக சொத்து விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு வரும். உத்தியோகத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். சகோதர வழியில் உதவி கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட தடைகள் விலகும். ரிஷபம். வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நிதிநிலையில் சிறு நெருக்கடிகள் வந்து நீங்கும். தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. மதியத்திற்கு மேல் உற்சாகம் பிறக்கும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு அம்மன் கோவிலில் நெய் தீபமேற்றி வழிபட நிம்மதி கிடைக்கும். மிதுனம். எடுத்த காரியங்களை செவ்வனே முடிப்பீர்கள். பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் இருந்த கசப்புகள் நீங்கும். புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புண்டு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவை வணங்கி துளசி அர்ச்சனை செய்ய நற்பலன்கள் கூடும். கடகம். பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள். சேமிப்பில் ஆர்வம் காட்டுவீர்கள். குடும்பத்தில் சுப பேச்சுக்கள் நடக்கும். உங்கள் நீண்ட நாள் கோரிக்கை ஒன்று அலுவலகத்தில் நிறைவேறும். கண்கள் தொடர்பான உபாதைகள் நீங்கும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு விநாயக பெருமானை அருகம்புல் சார்த்தி வழிபட வெற்றி கிட்டும். சிம்மம். ராசிக்குள் சந்திரன் சஞ்சரிப்பதால் பொலிவும் ஆளுமையும் கூடும். மற்றவர்களுக்கு உதவும் குணம் பாராட்டை தரும். வியாபாரத்தில் புதிய கிளைகளை தொடங்க திட்டமிடுவீர்கள். கலைத்துறையினருக்கு பொற்காலமாக அமையும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானை வணங்கி வர அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். கன்னி. விரய செலவுகள் வரக்கூடும் என்பதால் திட்டமிட்டு செயல்படவும். தூக்கம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். தியானம் அவசியம். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் லாபம் உண்டு. இரகசிய பகைகள் விலகும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஸ்ரீ ஹயக்ரீவரை வணங்கி வர கல்வியில் சிறந்து விளங்கலாம்.